பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, திருப்பூர் தமிழ்ச் சங்கமும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து வழங்குகிற மாதாந்திர தொடர் ஆன்மீக சொற்பொழிவில் இன்றைய தினம் நம் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்து குமரகுருபர் என்கிற தலைப்பில் அருமையாக உரையாற்ற வந்திருக்கின்ற பிரபல எழுத்தாளரும் திரைப்படத்துறையிலே நல்ல பல குறும்படங்களை தயாரித்திருப்பவருமாகிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். பாரதி கிருஷ்ணகுமார் அவருடைய நெருங்கிய நண்பரும் திருப்பூர் யுனிவர்சல் தியேட்டரினுடைய அதிபருமாகிய திரு பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பிக்கும்படி அன்பு பாராட்டி வேண்டும். இப்போ தான் முதல் தடவையாக அவர் மாலை போடுறேன்னு சொல்கிறாரு. அவரும் சொல்கிறாரு, நான் 20 ஆண்டுகளாக மேடையில் பேசிகிட்டு இருக்கிறேன். குமரகுருபுரை முதல் பேச சொன்ன ஊர் திருப்பூர், முதல் பேச சொன்னவங்க தமிழ் சங்கம் தான். அந்த வகையில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட் அது என்று அவர்கள் இப்பொழுதுதான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஐயப்பன் ஆலயத்துக்கு அவர்கள் 2ஆம் முறையாக வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை வந்து விவேகானந்தரை பற்றி பேசியிருக்கிறார்கள். திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் பாரதியிலும் காந்தியத்திலும் தோய்ந்தவர்கள். பாரதியினுடைய பாடல்களை அவர்கள் பாடி விளக்குகின்ற பொழுதும் காந்தியை பற்றி அவர்கள் உரையாற்றுகிற பொழுதும் இப்படி ஒரு பேச்சை இனி என்றைக்கு கேட்போம் என்கிற அளவில் மிக அருமையாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, எந்த தலைப்பு கொடுத்தாலும் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். மிகச்சிறந்த எழுத்தாளர். சென்ற 2 மாதத்துக்கு முன்பு கூட ஆனந்த விடனில் அவருடைய கோடி என்ற கதைக்கு சிறப்பு பரிசு வந்தது. நான் அதை படித்துவிட்டு உடனடியாக போன் செய்து அவரிடம் அதை பற்றி பேசினேன். மிக அருமையாக அந்த கதை பரிசு பெற்ற கதை வந்தது. அதே மாதிரி பல்வேறு சமூக சிந்தனைகள் சார்ந்த குறும்படங்கள் நிறைய தயாரித்திருக்கிறார்கள். திரைப்படத்துறையில் அவர்கள் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை, அவர் படித்த கல்லூரியில் நான் படித்தவன். மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே நான் 65, 68 நான் படித்தேன். அதற்கு பின்னர் 10 ஆண்டுகள் கழித்து அவர்கள் அந்த கல்லூரியிலே படித்தோம். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்கிற வகையில் எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை உண்டு. அதைவிட அவருடைய பரம ரசிகன் நான். பாரதியும் காந்தியும் பற்றி அவர்கள் பேசுகிற பொழுது எங்கிருந்தாலும் நான் கேட்பேன். அதே போல் ஆனந்த விடனிலே புதிதாக பேசக்கூடியவர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார்கள். புதிதாக மேடை ஏறுகிறவர்களுடைய பயிற்சியை பற்றி அவர்கள் ஒரு வாரத்தில் அவர்கள் எழுதியிருந்தார்கள். மிக அருமையான பல சிந்தனைகளை அதில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே மிகச்சிறப்பு பெற்ற அவர்கள். நான் கிட்டத்தட்ட போன ஜனவரி மாதம் அவரிடம் தேதி கேட்டு இந்த மாதம்தான் தேதி கிடைத்திருக்குது. அப்படி என்றால் 6 மாத காலம் அவருக்காக நான் காத்திருக்க வேண்டியிருந்தது, இந்த தலைப்புக்காகவும் அவருடைய உரைக்காகவும். அந்த வகையிலே அன்பு பாராட்டி அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பிலே வரவேற்று அவர்களை உரையாற்றும்படி அன்பு பாராட்டி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.